தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், எடப்பாடி தான் அடுத்த முதல்வர். பிரபல ஜோதிடர் வெளியிட்ட அதிரடி கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே மிக மிக ஒரு முக்கிய தேர்தலாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தேர்தல் என்பது, அதாவது கடந்த தேர்தலை விட 2026 தேர்தல் என்பது முக்கியத்துவம் பெறுவதற்கு தமிழக வெற்றி கழகம் உள்ளே வந்திருப்பது, திராவிட கட்சிகளுடைய வாக்குகளை பிரிப்பதும் தான் மிக முக்கிய காரணியாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப இன்னும் ஒரு 60 நாட்களுக்குள்ளாகத்தான் நமது தமிழகத்திலே அடுத்த தேர்தல் என்பது நடத்தப்பட்டு ஆட்சி மாற்றமா அல்லது திமுகவுடைய ஆட்சியா என்பது உறுதி செய்யப்பட இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிரபல ஜோதிடர் ஒருவர் எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சராக வரப்போகிறார் என அவருடைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இதுதான் தற்போது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது மனைவி தம்பதி சமரதாம் திருப்பூரை சேர்ந்த தென்னரசு என்கிற ரிஷியந்திராவிடம் ஜோதிடம் பார்த்ததாக ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதில் எடப்பாடியாருக்கு ராஜயோகம் உள்ளதால் அவர் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராகும் யோகம் உள்ளதாக ரிஷியானந்தா அவர்கள் கூறியிருப்பதாக பிரபல வாரதழில் ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த செய்தி கடந்த 2 நாட்களாக சமூகங்களிலே மிக விரலாக பரவி வந்த நிலையிலே இது தற்போது உண்மையான செய்தி என தற்போது தகவல் என்பதும் ஒரு புறத்திலே வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. திருப்பூரிலே ரிஷியானந்தா அப்படிங்கிற நபர் மிகப்பெரிய ஒரு ஜோதிடராக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரிடம் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தினர் நேரடியாக சென்று அவருடைய ஜாதகத்தை 2026 தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா என ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அந்த ஜாதகத்தை பார்த்து அந்த ஜோதிடர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்சமயம் ராஜயோகம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ராஜயோகத்தின் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக ஆட்சி அமைத்து முதலமைச்சர் கட்டிலே முதலமைச்சர் நாற்காலியிலே அமர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் 99% வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என பிரபல ஜோதிடர் கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அப்படிங்கிற தகவல் தான் தற்போது இணையதள உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இதற்கு முன்பாக 2 மாதங்களுக்கு முன்பாக ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வரப்போகிறார் என இன்னொரு ஜோதிடர் கருத்துக்களை வெளியிட்டார். ஆனால் ரிஷியானந்தாவை பொறுத்த வரைக்கும் தற்போது இவருடைய கருத்துக்கள் தான் சமூக வலைதளங்களிலும் சரி இணையதளங்களிலும் சரி மிக பரபரப்பாக அரசியல் வட்டாரத்திலே மிக பரபரப்பாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய வருகை 2 திராவிட கட்சிகளுடைய வாக்குகளை சரிசம அளவிலே பிரிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். விஜயுடைய வருகை அதிமுகவிற்கு பாதிப்பு இருக்கிறதோ இல்லையோ, திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் திமுக இன்று வரைக்கும் கூட்டணியை கூட உறுதி செய்யாமல், கூட்டணியை உறுதி செய்துவிட்டால் மீடியாக்கள் புறம் கூட்டணியை பற்றி பேச ஆரம்பிப்பார்கள் என சொல்லிக்கொண்டு தமிழக அரசுடைய திட்டங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதைத்தான் ஒரே நோக்கமாக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.